மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் ஒரு சகாப்தமே முடிஞ்ச ஒரு ஃபீல் தான் இந்த படம் கொடுக்குது. பல வருஷங்கள், பல படங்கள்னு டாம் குரூஸ் இந்த படத்துக்காக செய்யாத சேட்டைகளே கிடையாது, செய்யாத வித்தைகளே கிடையாது. மலையிலிருந்து குதிக்கிறது, ஏரோப்ளேன்ல இருந்து தலைகீழா தொங்குறதுலேருந்து எல்லா விஷயமே பண்ணிட்டாரு. கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. மிஷன் இம்பாசிபிள் யாரும் அவங்க லைஃப்ல கிராஸ் பண்ணாம இருந்திருக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் இந்த படங்கள் வந்துட்டு அவர் கேரி அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ மிஷன் இம்பாசிபிள் படிக்கும்போது இந்த கதையோ, கதைக்களமும் எல்லா படங்களுக்கும் ரொம்ப பெருசா மாறுபட்டு இருக்காது. அண்ட் எல்லா படத்துலயுமே இவர் என்னதான் ஒரு ஏஜெண்டா இருந்தாலுமே அது எல்லாத்தையும் தாண்டி இவர் மேல ஒரு பழி விழுந்துரும். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய வாட்டி அது நான் வந்து அந்த அந்த கட்டமைப்புல இருந்து எஸ்கேப் ஆகி அதுல இருந்து வெளியே வந்து தான் நிறைய விஷயங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரியான கதைகள் தான் எல்லா படங்களும் வச்சிருப்பாங்க. அந்த வகையில லாஸ்ட் 2 பார்ட்லயும் சலத்தது கிடையாது. அதே மாதிரி தான் வச்சிருப்பாங்க. சொந்த வகையில இந்த படத்துல உலகத்தையே காப்பாற்றுற அளவு ஒரு பயங்கரமான விஷயத்த பண்ணியிருக்காரு. பட் ஆனாலுமே ரொம்பவே சட்டிலா, சிம்பிளா ஒரு மாதிரி டயலாக் ஓரியன்டா இந்த படம் அதிகமா போகும். அண்ட் அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. இன்டர்வல் கிடையாது. பட் நமக்கு தெரியும் மிட் ஆஃப் த மூவி அப்படியும் அந்த கிளைமேக்ஸும் பயங்கரமா இருந்துச்சு. லாஸ்டா ஒரு சங்கடமான இந்த படத்தை வெளியே வந்தேன். அடுத்த விஷயம் இம்பாசிபிள் படம் இல்லைங்கிறது மேபி வந்தா நல்லா இருக்கும். ஸோ உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.